ஹாய், யார் யாருக்கெல்லாம் இந்த நிப்பட் ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டிலையே பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டோட எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். 1/2 லிட்டர் கப் தான் எடுத்திருக்கேன். அதில் வறுத்து எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எல்லாம் வந்து கீழே கமெண்ட்டில் நான் போடுறேன். பருப்புமே 1 ஹவர் பிஃபோரே ஊற வச்சுருங்க. ஒரு பக்கம் மிளகு, காஞ்ச மிளகாய் இது நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு திரும்பவும் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்து அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது கூடவே பீனட்டும் நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். அண்ட் கடலப்பருப்பு ஊற வச்சதையுமே சேர்த்துக்கணும். இந்த மிக்சர் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பக்கம் அதே 1/2 லிட்டர் கப்பில் இருந்துட்டு தண்ணி அளந்து எடுத்துட்டு அந்த தண்ணியிலேயே உப்பு, டர்மரிக் பவுடர் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுமே இந்த மிக்ஸில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி வச்சு கலரி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோ தண்ணியும் தேவைப்படாது. கொஞ்சம் தண்ணி நம்ம நிறுத்தி வச்சிடலாம். ஸோ சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை பிணைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன உருடியாக பிடிச்சி வச்சுட்டு நம்ம வேணுன்ற அளவுக்கு வந்து அதை வந்து ஒரு நிப்பட்டாக நம்ம ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த டைம் வந்து அந்த பூரி மேக்கர் வச்சு தான் வந்து அதை போட்டுட்ருந்தோம். ஸோ அது இல்லாதவங்க இருந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் அப்படி இல்லைன்னா வாழை இலை வச்சு வந்து நம்ம கையிலேயே அமுத்தி எடுத்துக்கலாம். அந்த நிப்பட்டுமே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வந்திருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.